ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் நேற்று என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெண்பொங்கலும் கத்திரிக்காய் கொஜ்ஜும் தான் பண்ணோம். நேற்று அனுமன் ஜெயந்தின்றதுனால நாங்கள் நைட்டு வெண்பொங்கல் தான் செய்தோம். இது பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி நொய்யும் பாசிப்பருப்பும். எப்பயுமே நான் பொங்கல்னால் பச்சை அரிசி போட மாட்டேன், பச்சரிசி நொய் தான் போடுவேன். ஸோ அப்போது பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா நல்லா நெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் கடாயில். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவின பிறகு குக்கரில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஒரு 3 ஸ்டிம் கொடுத்தா போதும். அது ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கும் அரிசி, ஆனால் சீக்கிரமே வெந்துடும். அதுக்கப்புறம் கடாயில் மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி எல்லாம் போட்டு அதில் தாளித்து கொட்டணும். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் கொஜ்ஜு பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண பருப்பு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு. நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணல, ஏன்னா அது பொங்கலில் போட்டிருக்கோம். அதனால் இப்போ பாசிப்பருப்பு நம்ம பொங்கலில் போட்டிருக்கனால இதில் துவரம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்க்ரீடியன்ஸு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு ஆல்ரெடி ஒரு ஸ்டீம் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கடாயில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி இதில் நம்ம போடணும். இந்த ஆல்ரெடி பருப்பு வெந்திருக்குங்க இல்லையா. ஸோ இதை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு விசில் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள் நல்லா குழஞ்சி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம பொங்கலில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலைகளை போட்டு நான் அதை இறக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.